வணக்கம். இந்த வீடியோவில் 5% அகவிலைப்படி உயர்வு, சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு புதிய டிஏ கணக்கீடு சார்ந்து 2 குட் நியூஸ் வெளிவந்துள்ளது. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வு 5% வரை இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்வு அடுத்த வாரமே உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55% உள்ளது. நுகர்வோர் விலை குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு பெருகியுள்ளது. இந்த விலைவாசி உயர்வு ஊழியர்களுக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 55% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். புதிய உயர்வு அமலுக்கு வந்தால் இது 60% அதிகரிக்கும். இதன் மூலமாக ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் 60% அகவிலைப்படியாக வழங்கப்படும். இது ஊதிய நிர்ணயத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும். தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு எண் மே 2025 0.5 புள்ளிகள் அதிகரித்து 144 உயர்ந்துள்ளது. இதற்கு முன்பு மார்ச் மாதம் 143ஆகவும் ஏப்ரல் மாதம் 143.5ஆகவும் இந்த குறியீடு இருந்தது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுடைய நிதி நிலையை மேம்படுத்த உதவும். மேலும் பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இது ஒரு முக்கிய வழியாக இருக்கும். கடந்த 3 மாதங்களாக இந்த குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த உயர்வு ஊழியர்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்த அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியானதும் ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்படும் மாற்றம் குறித்து விவரம் தெரிய வரும். அகவிலைப்படி கடந்த 12 மாத சராசரி AICPA IW தரவை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. இது இயலாத ஊதியக் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை புள்ளி விவரம் பெறப்பட்டுள்ளது. மேலும் அவை 3% அதிகரிப்புக்கான அடிப்படையாக தெரிகிறது. இப்போது ஜூன் மாத புள்ளி விவரம் இறுதி அகவிலைப்படி உயர்வை தீர்மானிக்கும். அகவிலைப்படி சதவீதம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஃபார்முலா அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஜூலை மாதம் முதல் டிசம்பர் 2025க்கான அகவிலைப்படி உயர்வு இயலாத ஊதியக் குழுவின் கீழ் திட்டமிடப்பட்ட கடைசி உயர்வாக இருக்கும். ஏனென்றால் இயலாத ஊதியக் குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 31 முடிவடைய உள்ளது. 8வது ஊதியக் குழு ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்டாலும் அரசு இன்னும் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் பெயரை அறிவிக்கவில்லை. அரசின் விதிமுறை மற்றும் குறிப்புகள் ஏப்ரல் மாதம் தயாராகி ஆணையம் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை உறுதியான தகவல் இல்லை. முந்தைய ஊதியக்குழு வரலாற்றை பார்த்தால் எந்த ஒரு ஆணையத்தின் பரிந்துரையும் செயல்படுத்த 18 முதல் 24 மாதங்கள் வரை ஆகும். எனவே 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 2027ஆம் ஆண்டுக்குள் மட்டும் செயல்படுத்தப்படும் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் இன்னும் பல அகவிலைப்படி உயர்வை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.